வணக்கம் நண்பர்களே, விடியல் ஒளி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1 கோடி பாடல் எழுதின கவிஞர் உலகின் எந்த மொழியிலேயாவது இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? யூகிங்கள் பார்க்கலாம். அவங்க வேற எதுலையும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழ் கவிஞர் அவை மூதாட்டி. கம்பராமாயணத்தை எழுதின மகா கவிஞர் கம்பரே வெறும் 11,000 பாடல்கள் தான் எழுதியிருக்கார். அப்படி இருக்க 1,00,000 பாடல் எழுதுறது பெரிய விஷயம். 1 கோடி பாடல் எழுதுறதுன்றது மனிதனால் சாதிக்க முடியாத ஒன்று. ஆனால் நம்ம ஔவையார் 4 கோடி பாடல் எழுதியிருக்காங்க. 1 கோடி இல்லை, 4 கோடி பாடல் எழுதியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது, அதை பார்ப்போம். ஒரு முறை சோழ மன்னன் அவனுடைய அரசவை கவிஞர்களுக்கு ஒரு சவால் விட்டான். யார் 1 கோடி பாடல்களை ஒரு நாளைக்குள்ளே எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு அறிவித்தான். இதை கேட்ட உடனே அனைத்து கவிஞர்களும் குழம்பி போயிட்டாங்க. அவங்க அச்சத்தில் பயந்து போய் ஔவையார்கிட்ட வந்து சொன்னாங்க. இதை கேட்ட ஔவையார் அரசனுடைய ராஜதந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுநாள் அரசவைக்கு போனாங்க. போயிட்டு அரசங்கிட்ட 4 கோடி பாட்டு பாடினாங்க. அரசன் கேட்டதோ 1 கோடி பாட்டு, ஆனால் இவங்க பாடினது 4 கோடி பாடல்கள். அது என்னன்னா, முதல் பாடல் மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும் அப்படின்னாங்க. அதன் பொருள் என்னென்னா, நம்ம மதிக்காமல் இருக்கிறவங்க வீட்டுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது கோடி பொண்ணுக்கு சமம் அப்படின்ற பொருளோடு சொன்னாங்க. 1 கோடி பாட்டு. 2வது கோடி என்னென்னா, உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். இதன் பொருள் என்னென்னா, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு விருந்தோம்பாதவங்க வீட்டில் போயிட்டு நாம் சாப்பிடாமல் இருக்கிறது கோடி பொற்காசுகளுக்கு சமம். 3வது கோடி, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். இதன் பொருள், கோடி ரூபாய் கொடுத்தாவது நம்ம சொந்த பந்தங்களோடும் உறவுகளோடும் நம்ம சேர்ந்து வாழ்வது கோடி பொற்காசுகளுக்கு சமம் என்பதுதான் பொருள். 4வது கோடி, கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைனா கோணாமை கோடி பெறும். இதன் பொருள், பல கோடி ரூபாய் பொருள் கொடுத்தாலும் தன்னுடைய நடுநிலைமை தவறாமல், கொடுத்த வாக்கு தவறாமல், பிறழாமல் நாணயத்தோடு வாழ்வது கோடி பொருள், கோடி பணம், கோடி பொற்காசுகளுக்கு சமம் என்று சொல்கிறாங்க. இதை கேட்ட மன்னன் ஔவையாரனுடைய கவித்திறமையையும் சமயோஜித புத்தியும் பாராட்டி அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தாங்க. தன்மானத்தோடு இருக்கிறது 1 கோடி. 2வது, விருந்து உபசரிக்காதவங்க வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது 1 கோடி. உடன்பிறப்புகளோடும் உறவுகளோடும் சொந்த பந்தங்களோடும் சேர்ந்து வாழ்வது 1 கோடி. எந்த சூழ்நிலையிலும் சொன்ன சொல் தவறாமல் நாணயத்தோடு வாழ்வது 1 கோடி என்று 4 கோடி பாடல்களை சொல்லியிருக்காங்க. அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற சுவையான பயனுள்ள இலக்கிய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தவறாமல் நமது விடியல் ஒளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம் உங்கள் நண்பன் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.